அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது, இலங்கையிலே இப்போது அடுத்த தேர்தலுக்கு அல்லது இலங்கை இன்னும் ஒரு தேர்தலை முகம் கொடுக்க போகின்றது. அதுவும் மிக மிக முக்கியமான தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான, மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தலானது எதிர்வருகின்ற 11ஆம் மாதம் 14ஆம் தேதி இடம்பெறும் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதோடு இப்போது அந்த தேர்தலுக்காக 11 மில்லியன் ரூபாய்கள் வரையிலே நிதி வேண்டும் என்ற அடிப்படையிலே திரைசேரிக்கு இப்போது கடிதம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அல்லது திரைசேரிக்கு குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த அளவுக்கு செலவினம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற்றிருக்கிறது. இதனால் 11 மில்லியன் ரூபாய் வரையிலே இங்கும் செலவாகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது இது ஒரு குறிப்பிட்ட தொகையாக, அதாவது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தொகையாகத்தான் இது கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே திரைசேரியில் ஒதுக்கப்படுகின்ற பணம் எவ்வளவு என்றும் பார்க்க வேண்டும். எனவே இப்போது அடுத்த தேர்தலை இலங்கை சந்திக்க போகின்றது. அதிலும் மிக முக்கியமான விடயம், ஒவ்வொரு கட்சிகளுமே மீண்டும் தங்களை தூசி தட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது, தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது, தமிழ் கட்சிகள் இப்போது ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழே அணிதிரள்வோம் என்ற அடிப்படையிலே இப்போது தமிழ் கட்சிகள் தங்களுடைய கருத்தியலை முன்வைத்து வருகின்றார்கள். அதுவும் இந்த தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்ற கட்சிகள் அத்தனையும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அடிப்படையிலே குரல் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கின்ற போது, தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது, இந்த ஜனாதிபதி தேர்தலை போட்டியிட்ட மிக முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச ஆகியோர் மீண்டும் ஒன்றிணைய போகின்றார்கள் என்ற செய்தியை கொழும்பில் இருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது, சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியும் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஐக்கிய தேசிய கட்சியும் மீண்டும் ஒன்றிணைந்து இந்த பிரதமர், அதாவது அடுத்த பிரதமரை தெரிவு செய்ய போகின்றார்கள் அல்லது பாராளுமன்றத்தை தங்கள் வயப்படுத்துவதற்கான வேலைகளை மும்முரமாக மேற்கொள்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தகவல் வந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இலங்கையானது இன்னும் ஒரு தேர்தலை முகம் கொடுக்க போகின்றது என்ற ஒரு சந்தோஷமான செய்தியானது இப்போது மக்களுக்கு வந்திருக்கின்றதோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு வந்திருக்கும். என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது, இலங்கையிலே இப்போது முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே பாராளுமன்ற தேர்தல் அல்லது பொது தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேர்தலுக்காக இப்போது இலங்கை தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த அறிவித்தலை இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார். எனவே எதிர்வருகின்ற 11ஆம் மாதம் 14ஆம் தேதி என்று பொது தேர்தல் இடம்பெறும் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற, அதாவது அடுத்த மாதம், இன்னும் ஒரு 3 நாட்களிலே அடுத்த மாதம் இந்த 10ஆம் மாதத்தினுடைய நடுப்பகுதிகளிலே வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பணிகள் இடம்பெறும் என்றும், அது இடம்பெற்று எதிர்வருகின்ற 11ஆம் மாதம் 14ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும் என்றும், அதே 11ஆம் மாதம் 21ஆம் தேதி முதலாவது பாராளுமன்ற அமர்வு இடம்பெறும் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதற்கிணங்க இப்போது இலங்கையிலே தேர்தல்கள் ஆணைக்குழுவும் பெப்ரல் அமைப்பும் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த தேர்தலும் கடந்த தேர்தலை போன்று மிகவும் அமைதியான முறையில் இடம்பெறும் என்ற அடிப்படையிலே பெப்ரல் அமைப்பும் குறிப்பிட்டிருக்கின்றது. தீவிர கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது, திரைசேரிக்கு இப்போது இந்த தேர்தலுக்காக 11 மில்லியன் ரூபாய் வரையிலே கோரப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதோடு இந்த தேர்தலிலே தான் மிகப்பெரிய மாற்றங்கள் இடம்பெற போகின்றது. நண்பர்களாக இருந்தவர்கள் பிரிந்து எதிரிகளாக மாறுகின்ற சூழ்நிலையும், அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒன்றிணைந்து நண்பர்கள் போன்று தாங்கள் முன்னிறுத்திய அந்த வேட்பாளரை வெற்றி பெற வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவர்கள் இந்த தேர்தலிலே, இந்த பொது தேர்தலிலே பிரிந்து சென்று தங்களை தாங்களே முன்னிலைப்படுத்த போகின்ற தன்மை காணப்படுகின்றது. இது அதிகமாக தென்னிலங்கையிலே இடம்பெற போகின்றது. தென்னிலங்கை கட்சிகள் இந்த விடயத்தை செய்ய போகின்றார்கள். இதில் மிக முக்கியமான விடயம், எதிரிகளாக இருந்தவர்கள் நண்பர்களாக போகின்றார்களாம். இதில் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இந்த ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாச தலைமையில் இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றாக இணைய போகின்றது என்ற செய்தியானது இப்போது பல கொழும்பு ஊடகங்கள் செய்தியாக வெளியிட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த செய்தியை தமிழ் பத்திரிகைகளிலும் இந்த செய்தி மிக முக்கியமான செய்தியாக வந்திருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது, ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றாராம். தான் பிரதமர் வேட்பாளர், அதே போன்று தங்களுடைய கட்சிகளுக்கு இத்தனை ஆசனங்கள் வேண்டும் என்ற அடிப்படையிலும் அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டால் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து செயற்பட தயார் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதிலே ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது குறிப்பிட்டிருக்கிறார், தானும் இந்த பொது தேர்தலிலே போட்டியிட போவதில்லை. ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிடவில்லை, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவர் தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய தலைவராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது இந்த பொது தேர்தலிலும் தான் போட்டியிட போவதில்லை, அவர் ஒரு மன விரக்தியிலே இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது ஒருவேளை இது உண்மையாக மாறிவிடுமோ? காரணம், இந்த ஐக்கிய தேசிய கட்சியிலே நன்கு பரிச்சயமானவர் என்றால் ரணில் விக்ரமசிங்கே தான்.
அவரை தவிர்த்து பிரதமர் வேட்பாளருக்கு யாருமே இருக்க முடியாது. ஒருவேளை அவர் இந்த தேர்தலிலிருந்து பின்வாங்கி ஓய்வு பெறுகின்ற போது நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு சஜித் பிரேமதாசவை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள். எனவே கட்சியையா அல்லது தனிநபரையாண்டு பார்க்கின்ற போது கட்சியை காப்பாற்றுகின்ற தன்மை காணப்படும். இதனால் இம்முறையேனும் அதிகமான ஆசனங்களை பெற்று இந்த ஐக்கிய தேசிய கட்சி உள்ளே போக வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பார்கள். இதனால் இப்போது ஐக்கிய தேசிய கட்சியானது தங்களுடைய இந்த முக்கியமான எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதிலே ஒரு கட்சி தான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி. அந்த ஐக்கிய மக்கள் சக்தி இப்போது ஒன்றாக இணைவதற்கு தயார் என்று பச்சை கொடி காட்டுகின்ற நிலையிலே இருப்பதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதாக இங்கே யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற பத்திரிகைகளும் செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இணைவு எப்படி இருக்க போகின்றது. அப்படி இருக்கின்ற போது தமிழ் மக்கள் தரப்பிலே என்ன நிலைப்பாடு என்று பார்க்கின்ற போது குறிப்பாக எல்லோருக்குமே தெரியும் இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்திய இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு, இதிலே சிவில் சமூக அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் என்று எல்லாமே ஒன்றிணைந்திருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த ஒருங்கிணைத்த 7 தமிழ் தேசிய கட்சிகள் குறிப்பாக டெலோ, பிளட், EPRLF, ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் மக்கள் கூட்டணி என்று இந்த கட்சிகள் எல்லோருமே கூடி முடிவெடுத்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து போட்டியிடுவோம், உண்மையிலே ஒரு நல்ல விடயம் தான், ஒன்று சேர்ந்து போட்டியிடுவோம் என்றும் இந்த சிவில் சமூகம் அதாவது பொது கட்டமைப்புகளையும் உள்ளே கொண்டு வந்து பொது கட்டமைப்போடும் பேச்சுவார்த்தை நடத்தி வெறுமனே தமிழ் தேசிய அந்த கட்சிகள் என்று இல்லாமல் பொது கட்டமைப்புகளையும் உள்ளே கொண்டு வந்து அவர்களையும் போட்டியிட செய்வதனூடாக இந்த தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய பலத்தை கொண்டு வருவோம் என்பதுதான் இப்போது இந்த கட்சிகள் அதாவது 7 தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்த இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய முடிவாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த பொது கட்டமைப்பினர் சிவில் சமூக அமைப்பு சார்ந்தவர்கள் இப்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள் தங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் இதற்கு பதில் சொல்வதற்கு என்ற அடிப்படையில் குறிப்பிட்டதாக சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன. ஏதோ ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும். அதில் இன்னும் ஒரு பெயரடி என்று பார்க்கின்ற போது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே பார்க்கின்ற போது வெறும் 6 ஆசனங்கள் தான் இப்போது முதல் 11 ஆசனங்களாக இருந்து அது 10 குறைந்து 9 குறைந்து கடைசி 8 குறைந்து இறுதியாக 7 இருந்தது. இப்போது 7 குறைந்து 6 மாறிவிட்டது. அதோடு வன்னி பாராளுமன்ற தேர்தல் தொகுதியை பார்க்கின்ற போது 5 இருந்த ஆசனம் 1 உயர்த்தப்பட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து புடுங்கப்பட்ட ஆசனம் வன்னிக்கு கொடுக்கப்பட்டு அங்கே 6 மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே வடக்கை பொறுத்தவரையிலே 12 ஆசனங்கள் தான் வரப்போகின்றது. அப்படி இருக்கின்ற போது இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதுவும் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அதிலும் வாக்கு சிதறல்களை ஏற்படுத்துகின்ற போது 6 பேர் கொண்ட 6 பேர் போக வேண்டிய இடத்திலே இன்னும் குறைந்து அது 3 அல்லது 2 பேர் கூட போக வேண்டிய நிலை காணப்படும். காரணம் சந்திக்கு சந்தி கட்சிகள் இருக்கின்றது. அத்தோடு தென்னிலங்கை கட்சிகளோடு சேர்ந்து பயணிக்கின்றவர்களும் இங்கே மிக பிரதானமான இடங்களை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கான ஆசனம் உறுதியாகிவிட்டது. அவருக்கு எப்போதும் ஒரு ஆசனம் இருக்கும். அத்தோடு அங்கேயன் ராமநாதன் அவர்களுக்குமான ஆசனம் இருக்கின்றது. அப்படி அந்த 2ஐயும் விட்டால் இன்னும் 4 பேருக்கான போட்டியை 40 கட்சி போட்டியிடுகின்ற போது இன்னும் அது பிரிந்து போகின்ற தன்மை காணப்படும். எனவே இதை இந்த பொது கட்டமைப்பு கருத்தாக கொண்டு ஒன்றிணைத்தால் சிறப்பாக இருக்கும். அதோடு தமிழரசு கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்களும் இப்போது ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட தயார். அதாவது இறுதியாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள என்னென்ன இருந்தது எல்லோருக்கும் தெரியும். இந்த தமிழரசு கட்சி, டெலோ, பிளட் போன்ற கட்சிகள் இறுதியாக இருந்தது. பின்னர் அவர்களும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் வருகின்ற போது அவர்களும் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தாங்கள் உள்ளூராட்சி தேர்தலிலே பிரிந்து வாக்கு கேட்டு மிகப்பெரிய ஒரு பலத்தை பெற்றுவிட்டு ஒன்றிணைவோம் என்று வந்தவர்கள் இன்னும் ஒன்றிணையவில்லை. எனவே அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியினர், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படுவோம் என்று. அங்கே ஒரு கட்சி அங்கே அறைகூவல் விடுகின்றது. இங்கே 7 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டொன்றை உருவாக்குகின்றார்கள். சிவில் சமூக அமைப்புகளை இணைத்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஒரு கூட்டை உருவாக்குகின்றது. அங்கே தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று போட்டியிடுவோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனித்து போட்டி, அதாவது அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய போகின்றார்கள் என்று தெரியவில்லை. எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். இந்த தேர்தலிலே இந்த ஒற்றுமை, அதாவது தமிழர்கள் இப்போது ஒரு காத்திரமான ஒரு முடிவை இந்த பொது தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வரையிலான வாக்குகள் பொது வேட்பாளருக்கு கிடைத்திருந்தது. இது ஏதோ தமிழ் மக்கள் தேசியத்திலிருந்து மாறவில்லை என்ற அடிப்படையில் கொடுத்த ஒரு அறிகுறி. இதை சரியாக பயன்படுத்துவார்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அல்லது பல புடுங்குப்பாடுகளோடு ஏற்கனவே ஒரு 6 ஆசனங்கள் தான் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில், வன்னியை பொறுத்தவரையில் 6, அதற்குள்ளும் பல புடுங்குப்பாடுகள் இருக்கின்ற போது நிச்சயமாக வெறும் 5 ஆசனங்களோடு தான் உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். யாழ்ப்பாணத்திலும் அதே போன்று இந்த வன்னிக்குள்ளும் அப்படித்தான் இருக்கும். கிழக்கை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது திருகோணமலையிலே 2 ஆசனங்களை தமிழர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெற முடியாது இருக்கின்றது ஒற்றுமையின்மை. அதே போன்று அம்பாறையை பொறுத்தவரையிலும் இருக்கின்ற வாக்கு வீதத்திற்கு பார்க்கின்ற போது 2 ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெற முடியாத நிலை இருக்கின்றது ஒற்றுமை இல்லை. எனவே
ஒன்று திரண்டால் மாத்திரம்தான் அதிகப்படியான அம்பாறையிலே 2, திருவோணமலையிலே 2, அதேபோல் மட்டக்களப்பிலே 4, அதே போன்று இங்கே யாழ்ப்பாணத்திலே 6, வன்னி மாவட்ட தொகுதியில் 6 என்றால் மிகப்பெரிய ஒரு பலத்தோடு தமிழர்கள் உள்ளே செல்ல முடியும். பாராளுமன்றத்திற்குள்ளே பிரதானமான 2வது எதிர்க்கட்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே இதை நன்கு உணர்ந்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு கொஞ்சம் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று முயற்சிக்கின்றார்கள். அதை எல்லோரோடும் பேசி தீர்மானம் எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது. இந்த தேர்தல் துரிதம் பெறுகின்றது, தீவிரம் அடைகின்றது. யாழ்ப்பாணத்தினுடைய தேர்தல் தொகுதி, யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே ஆசனங்கள் குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் பலர் வெளிநாடு சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 30,000 பேர் வரையிலே இல்லையாம் இந்த முறை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி. அதோடு பலர் வாக்களிப்பதில்லை, அதோடு வாக்கு சிதறல் என்று பல காரணத்தினால் இப்போது 7ஆக இருந்தது. அது மிக முக்கியமான விடயம். இதற்கு முன்னர் 11ஆக இருந்தது. 10ஆக குறைந்தது, திரும்பி 9ஆக குறைந்தது, 8ஆக குறைந்து 7ஆக குறைந்து இப்போது 6ஆகவும் குறைந்து விட்டது. ஒருவேளை இன்னும் ஒரு 15-20 வருடங்களிலே எல்லோருமே வெளிநாட்டுக்கு ஓடினால் இன்னும் ஒன்று குறைந்து 5ஆக மாறிவிடும். எனவே இந்த நிலை அப்படி ஏற்படக்கூடாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது. இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்ன முடிவை எடுக்க போகின்றார்கள். இந்த பொது தேர்தலை சாதகமாக பயன்படுத்துவார்களா அல்லது இங்கும் அவர்களுடைய அரசியல் சித்தாட்டங்களை காட்டுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது சார்ந்த விடயங்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்களால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கீன். வணக்கம்.